ஒரு அன்டைஜஸ்டபிள், அதிமுகவிலே இருந்திருந்தா கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு முடிவு. ஒட்டுமொத்தமாக அரசியல்ல இருந்தே ஓய்வு பெறுகிறேன் என்று கூட தெரிவித்திருக்கலாம். 5 ஆண்டு கால ஆட்சி எந்த திமுகவை தளபதி மீண்டும் முதலமைச்சரா வருவாருன்னு சொல்றாரு, தளபதின்னு சொல்றாரு. ஆமா, அண்ணன் உதயநிதி அவர்களே அல்லது அண்ணன் இன்பநிதினு கூட சொல்லுவாரு. திமுக அடுத்த கூட இருக்கிற ஆளுகள்லாம் தீந்தாங்க. இவருடைய பணிவை பார்த்துட்டு இனிமேல் நேரு எல்லாம் குனிஞ்சுதான் வரணும். எனக்கு பின்னாலும் 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பறித்த இந்த கொடி உயர்ந்து பறக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை வளர்த்த ஜெயலலிதா அம்மா அவர்களது நோக்கங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றன. தினகரனுடைய அரசியல் வாழ்க்கையும் சேர்த்து இது கேள்விக்குறியாகியது. அவர் இருந்த மாதிரியே இருந்திருந்தா கொஞ்சம் மரியாதையா இருந்திருப்பாரு. அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுமே திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துறதா சில தகவல்கள்லாம் அவர் பேசுறாங்க. நீங்க ஏமா கொளுத்தி போடுறீங்க? இப்போ காலையிலிருந்து ஓபிஎஸோடு பயணித்த பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இதை எப்படி நாங்கள் யாருக்கிட்ட சொல்லி நம்ம என்ன பேசி எப்படி செய்கிறதுன்னு தெரியல, அட்லீஸ்ட் இருப்பதையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லோரையும் அரவணைக்கிற வழியை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்காரு. அண்ணா ஆரம்பிச்ச ஒரு கழகம், தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்ட பார்வை என்ன? அவர் அதை தவிர்த்திருந்திருக்கலாம். அரசியல் இப்போ அவருக்கு 78 வயசு ஆச்சு. ஒட்டுமொத்தமாக அரசியல்ல இருந்தே ஓய்வு பெறுகிறேன் என்று கூட தெரிவித்திருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற பொழுதும் கூட காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சங்கரமடத்துக்கு கூட போகலாம் என்று சொன்னார். ஆனால் ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுதே அவர் திமுகவை புகழ்ந்து பேசுகிற போதே இவர் திமுகவுக்கு போகிறார் என்கிற பேச்சு பலமாக அடிபட்டது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவை எடுக்க மாட்டார், அரசியலிருந்து ஒதுங்குவார், தொடர்ந்து எந்த பொறுப்பும் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய உரிமைகளை மீட்க போராடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படி ஒவ்வொருவராக சென்று திமுகவில் இணைந்து அண்ணா திமுகவை பலகீனப்படுத்துவது இது யாருடைய தவறாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதை வளர்த்த ஜெயலலிதா அம்மா அவர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை, எனக்கு பின்னும் 100 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கும் என்று சட்டமன்றத்தில் பகிரங்கமாக சவால் விட்ட ஜெயலலிதா அம்மா, எனக்கு பின்னாலும் 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பறித்த இந்த கொடி உயர்ந்து பறக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நோக்கங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றன. அது யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே அதிமுகவை தூக்கி பிடிக்க போகிறது கிடையாதுல்ல. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் மனசு வைக்கணும், எல்லாரும் ஒன்றிணையணும். அதற்காகத்தான் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்தாரு. அதற்கான ஒரு முடிவை எட்டப்படலை அப்படின்ற ஒரு நிலையில தானே திமுகவில் போய் இணைகிறாரு. இல்லை, அவர் திமுகவுக்கு போகிறதுங்கிறது சரியான முடிவு அல்ல. ஆனால் அதிமுகவில் இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு பல பேர் பல கட்சிகளுக்கு போவது வருத்தத்துக்குரிய விஷயம். அது அந்த தலைவர்கள், இதை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வளர்த்தெடுத்த ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு செய்கிற ஒரு துரோகமாக. யாருடைய தலைமையை அங்கே ஏற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் எல்லாருக்கும் இருந்திருக்கு நம்புறீங்களா நீங்க அதிமுகவில்? இல்லை, தலைமைங்கிறது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஓபிஎஸ் பொது வழிகளில் பார்த்தீங்கன்னா நான் எந்த நிபந்தனையும் இன்றி இணைகிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் இபிஎஸ் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன் கட்சியில் சேர்த்துக்காங்க என்று தான் சொன்னார். அல்லது இபிஎஸ் பகிரங்கமாக இதுதான் கண்டிஷன்,
வந்து சேர்றவங்க சேரலாம் என்றாவது அறிவிக்கணும்ல, அதையாவது அவர் சொல்லணும்ல. ஓபிஎஸ் வந்து உள்ளுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வெளிப்படையாக எந்த நிபந்தனையுமின்றி இணைய தயார்னு தானே அவர் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்புல. ஆனா கட்சிக்கு களங்கம் விளைவித்தவங்களை ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவங்களை கட்சிக்குள்ள என்னைக்குமே இணைக்க மாட்டோம்ன்றது அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கல்ல இபிஎஸ். இல்லப்பா, நடவடிக்கைங்கிறது என்ன தூக்கு தண்டனையா? அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் தலைமை கழகத்தை தாக்குனது தவறு. ஒற்றை தலைமைன்னு இபிஎஸ் சொன்ன பொழுது போர்க்கொடி உயர்த்தியது தவறு. பாஜகவுக்கு இந்த இயக்கத்தை அடகு வைக்க துணிந்தது தவறு. எல்லாமே வச்சுக்குவோம், எல்லாமே தப்புன்னு வச்சுக்குவோம். பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது, இனி இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் அந்த இயக்கத்தில் பயணிக்கணும் என்று சொல்லி, அதுவும் தேர்தல் காலகட்டங்களில் கட்சியை வலிமைப்படுத்தணுமல்ல. இப்போ தினகரன் அங்கே வந்து சேர்ந்தார், ஒருவேளை இப்போ ஓபிஎஸும் இங்கே வந்து சேருவார், கட்சி பலப்படுங்கிற நிலையில் சசிகலா ஒதுங்கி கொள்வார் என்றதை எல்லோரும் வந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்றதுங்கிறது மறுபடியும் தினகரனுடைய அரசியல் வாழ்க்கையும் சேர்த்து இது கேள்விக்குறியாக்கிரு. அவர் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் கொஞ்சம் மரியாதையாக இருந்திருப்பார். அடுத்து சசிகலா ஒரு பக்கம் களத்தில் இறங்கி அவரும் நான் தனியாக வேட்பாளர்களை போடுவேன் என்று அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அப்போ இது வந்து கட்சிக்கு நல்லது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை, இந்த முடிவை யார் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இபிஎஸ் தானே இந்த முடிவெல்லாம் எடுக்கணும். நான் சொல்றது எல்லாருமே தானே, ஒரு எல்லோருமே. ஓபிஎஸ் தயாராக தானே இருந்தார் உள்ள போகிறதுக்கு, நிபந்தனை இன்றி நான் இணைய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஏன் அவரை சேர்த்துக்கல? இப்போ இப்படி பாருங்க, பீயூஷ் கோயல் வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்று நடந்த பொழுது யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியாச்சு. அதில் தினகரனுக்கு எவ்வளவு, ஓபிஎஸ்க்கு எவ்வளவு, என்னோட ஞாபகம் சரின்னா தினகரனுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 6, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பட்டியல் வெளியாச்சு. அந்த பட்டியல் வெளியான உடனே தினகரன் அதை பற்றி விமர்சிக்கல பொது வெளியில். ஆனால் அன்றைக்கு மாலையே கூட்டம் போட்டு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கடுமையாக விமர்சித்தாங்க. அதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அதாவது ஒரு முதல் படி, கட்சியில எல்லாம் இணைந்து பயணிக்கலாம், அது ஒருவேளை கூட்டணியாக கூட என்று ஒரு ப்ரொப்போசல் வருதுங்கிற பொழுது சொல்லியிருக்கிறாங்க, வரவேற்க தகுந்தது. இதில் சிறு சிறு மாறுதல்கள் செய்ய வேண்டியது இருக்கும், அதை நாங்கள் நேராக பேசுகிறோன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். மனக்கசப்புகள் இல்லாமல் சிறு சிறு மாறுதல்கள் அதில் செய்யணும், அதில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை, அது நாங்கள் நேராக பேசிக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு இணக்கமான சூழலை திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் காரசாரமாக அன்றைக்கு வந்து அவர்கள் அந்த கூட்டத்தில் விவாதித்தது ஒரு தவறான, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு. அந்த ஒரு நிகழ்வு தான் இப்படி ரிவர்ஸில் போனதுக்கு காரணமானு கேட்குறேன். இல்லை, இது போல பல நிகழ்வுகள் ஆரம்பத்துல இருந்தே அவரை உள்ள இணைக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இபிஎஸ் அவர்களுக்கு இல்லவே கிடையாதுல்ல, முற்றிலும் மறுத்துக்கிட்டே தானே இருந்தார். அப்புறம் எந்த நம்பிக்கையில இல்லை, அதை சொன்ன நேரத்தில் அது அன்றைக்கு மட்டும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு நெகட்டிவாக பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாமல் இதிலிருந்து இந்த சில மாறுதல்களை செய்யுங்கள் என்று அதை பாசிட்டிவாக புட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்காரு, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான் முற்றுமுழுதுமாக போயிடுச்சா அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எந்த கட்சிக்கு எதிராக இருந்தாரோ இன்னைக்கு அதே கட்சியில் போய் இணைஞ்சு, அதையெல்லாம் விடுங்க, மிகுந்த விசுவாசம் உடையவர், கட்சியினுடைய விசுவாசி, அம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், ஒரு காலத்தில் மோடியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், பாஜகவினுடைய செல்லப்பிள்ளை என்று போற்றப்பட்டவர், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களால் போற்றி போற்றி வளர்க்கப்பட்டவர் என்கிற பொழுது வந்து தனித்து போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 3,85,000 வாக்குகளை பெறுகிற வலிமையுடையவர். அதெல்லாம் அவருக்கு ப்ளஸ் தானே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை அவர் தவிர்த்திருக்கலாம் ஓபிஎஸ் தரப்பில். அடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு இதுதான் நிபந்தனை, இதை ஏற்றுக்கொண்டால் இணையலாம் என்று சொல்லியிருக்கலாம். திரும்பவும் தலைமை கழகத்தை அடிச்சிட்டாங்க, தலைமை கழகத்தை உடைச்சிட்டாங்கன்னா சரி, அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவித்து விட்டார்கள்னு விட்டுட்டு
தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பதை பிரதான நோக்கமாக கொண்டு கட்சி வழிநடத்தப்பட்டிருக்கலாம். ஓகே. ஆனா இப்ப இதன் பிறகு ஓபிஎஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல, திமுகவுல போய் இணைந்த, அதிமுகவுல இருந்து மற்ற கட்சிகள் இருந்து திமுகவுல போய் இணைந்தவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல பொறுப்புல இருக்காங்க. ஒன்னு எம்பிகளா இருக்காங்க, இல்லாட்டி அமைச்சர்களா இருக்காங்க. அப்ப தனக்கும் அப்படியான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி பார்க்கலாம்? இல்ல, இந்த அளவுக்கு கூட இன்றைக்கு திமுகவில் அவருக்கு என்ன கிடைக்குமோ அந்த வாய்ப்புகள் கூட அதிமுகவில் மறுக்கப்பட்டு அங்க போயிட்டாரா? அப்படி கூட யோசிச்சு பாருங்க. அதிமுக உள்ள இணைக்கிறதுக்கே தயாரா இல்ல அப்படின்ற பட்சத்துல எப்படி இந்த ஆப்ஷன்? அது உண்மையா? திமுக தரப்புல இருந்தும் நிறைய அப்ரோச்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம சமீப காலத்துல பார்த்துட்டு தானே இருந்தோம், ஓபிஎஸ் அவர்களை உள்ள அடைக்கிறதுக்காக. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது குறைந்தபட்சம் இன்றைய தேதிக்கு இப்போ ஓபிஎஸ் போயிட்டார். இனி இதில் நம்ம ரசி மூலம் நிதி மூலம் பார்த்து அதனால் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் மீதம் இருப்பவர்களாவது, இப்போ காலையிலேருந்து ஓபிஎஸோடு பயணித்த பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிட்ட பேசினாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இபிஎஸ் தரப்பில் எங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, இதை எப்படி நாங்கள் யாருக்கிட்ட சொல்லி நம்ம என்ன பேசி எப்படி செய்கிறதுன்னு தெரியல, அவசரப்படாதீங்க, பேசுவோம், பொறுமையாக இருங்க, ஏதோ நல்லது நடக்கும், இந்த இயக்கம் ஒன்றிணையும் என்று தான் சொல்ல முடியுது. அப்போ குறைஞ்சபட்சம் என்னன்னா, இவர் சென்று விட்டார். இனி நம்ம அதில் யார் தப்பு யார் சரி என்று பேசுகிறத விட உடனடியாக மீதம் இருக்கிற எல்லோருக்கும் ஒட்டு மொத்தமாக யாரெல்லாம் கட்சியில் இணைய விருப்பம் இருக்கிறீர்களோ அழைக்கிறேன் வாருங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி முக்கியஸ்தர்களை சந்தித்து இன்னும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரையும் அரவணைக்கிற வழியை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் எல்லாரும் கீழே ஒரு கிளை, ஒரு உறுப்பினர், சாதாரண உறுப்பினர் வரை ஒரு நம்பகத்தன்மை அற்று போயிடும். திரு எடப்பாடி பழனிசாமி அதுவும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 45 நாட்களே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் தேர்தலில் எதிர் விளைவுகளை கொடுத்துரும். குறைஞ்சபட்சம் அதை நோக்கி பயணிக்கணும். போயிட்ட ஓபிஎஸை பற்றி இது சரியா அது சரியா நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் இருப்பதையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லோரையும் இணைத்து எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை கொடுத்து கட்சியை பலப்படுத்தி வர்ற தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதானே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான பதிலடியாக இருக்கும். அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்க வேண்டும். அப்படி பயணிப்பாரா? அப்படி பயணித்தால் அவருடைய நோக்கம் சரியான நோக்கம். அப்படி பயணிக்காவிட்டால் இன்னும் இருக்கிறவங்களும் எல்லாம் வெளியேறுங்கள் என்று, அல்லது எப்பொழுது வெளியேறுவார்கள் என்று இவர் காத்து கொண்டு இருக்கிறாரோ என்கிற ஒரு பழி சொல்லுக்கும், திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரட்டும் என்று இவரே விரும்புகிறாரோ, அது மாதிரி பலவிதமான விமர்சனங்களுக்கு அவர் ஆளாக வேண்டி வரும். விருப்பப்பட்டு முழு மனதோட தான் திமுகவில் போய் இணைந்தாரா, இல்லை பல்வேறு தரப்பில் இருந்து அவளுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கா? இப்போ அதிமுகவில் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்மளுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தம், ஒரு குழப்பத்துக்கு மத்தியில தான் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரா? இல்லை, உங்களுக்கு அவருக்கு 78 வயசு ஆச்சுமா ஓபிஎஸ்க்கு. அவர் பையன் போய் சேர்ந்தா கூட போயிட்டு போறாருன்னு விட்டுட்டு போவாங்க. இவர் போயிருக்க கூடாது இல்லை? எந்த கட்சியில் இன்றைக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது கொடுப்பாங்க, அது 3 முறை கட்சியினுடைய 1ஆம் நிலையில் இருந்தவர். அது ஒரு அன்டைஜஸ்டபிள், அதிமுகவிலே இருந்திருந்தா கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு முடிவு அவர் எடுத்தது, ஓபிஎஸ் எடுத்தது. அதே சமயத்தில் இனிமேல் இருக்கிறவர்களை தக்க வைக்க தவறினால் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனங்களையும் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியது வரும். ஓகே, அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுமே திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துறதா சில தகவல்கள்லாம் வருது. நீங்க ஏமா கொளுத்தி போடுறீங்க? நீங்க புதுசா கொளுத்தி போடுறீங்க. எந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்றீங்க? முன்னாள் அமைச்சர்கள்னு தான் சார் வருது, பேர் எதுவும் யாரெல்லாம் சொல்லுங்க, சொல்லிடுவோம். அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிடுவோம். இல்ல குறைஞ்ச விஷயம் அப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. தொடர் தோல்வி அப்படின்னு வரும்போது இபிஎஸ் ஒரு சர்வாதிகாரியா நடந்துக்கிறாரு, இவர் இப்படியே இருந்தா எந்த காலத்திலயும் அதிமுக வெல்லவே முடியாது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவாக. அவர் சர்வாதிகாரின்னு வச்சுக்கோங்க, நீங்க பொறுமைசாலின்னு பேர் எடுத்தவர் தானே.
உங்களுக்கு 78 வயசுக்கு மேலே 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு மேலே உங்களுக்கு என்ன அரசியல் தேவை இருக்கு? அதை நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல சார், அது அவருக்கே அவருடைய முடிவு தானே. நீங்க தீர்மானிக்க முடியாது ஜேர்னலிஸ்டா. ஓகே, நாங்க ஒரு கட்சிக்காரங்களா அவர்கிட்ட கேட்கலாம்ல, அவருக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. ஆனால் அவர் பையன் போனால் போயிட்டு போறாருங்க, விடுங்க. இவர் ஏன் போறாரு? போகக்கூடாதுல்ல. ஓபிஎஸ் அப்ப நீங்க இப்ப நான் கேட்கல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஏன்னா நீங்க 9 வருஷம் ஆனாலும் நான் இன்னும் அதிமுக தான்ப்பா என்று உறுதியோட எந்த கட்சிக்கும் போக மாட்டேன், இதுதான் என் கட்சி அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். அப்ப எனக்கே அப்படி இருக்கிற பொழுது ஏன் ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை? ஓகே, தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப தென் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விஷயங்களை நிச்சயமா தொண்டர்கள் வாக்காளர்கள் அதிமுக வாக்காளர்கள் நம்பிக்கை இழந்து விடுவாங்க, அதிமுக தொண்டர்கள் களத்துல சோர்வடைந்து விடுவார். இப்போ ஓபிஎஸ் திமுகவுக்கு போனது மூலமா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்க ஒரு சில அதிமுக நீங்க ஒரு அதாவது பப்ளிக் பர்செப்ஷன், அதாவது ஒரு பொதுமக்களுடைய பார்வையில வாக்காளர்களது பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆல் இஸ் நாட் வெல் வித்தின் ஏடிஎம்கே. ஓகே, அதாவது எல்லாமே மிக சரியாக சென்று கொண்டு இருக்கிறது என்று இல்லை. யாரோ ஒருவர் மீது தப்பு இருக்கலாம், அது ஓபிஎஸ் மீது இருக்கலாம், அல்லது இபிஎஸ் மீது இருக்கலாம், இல்லை இந்த கட்சிக்கு அல்லது ஓபிஎஸ்ஐ இயக்குவதாக சொல்லப்பட்ட பாஜக மீது இருக்கலாம், இல்லை இவரை வழிநடத்துகிறார் என்று சொல்லப்பட்ட ஆடிட்டர் குருமூர்த்தியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல ஒரே ஒரு லைன், ஆல் இஸ் நாட் வெல் வித்தின் ஏடிஎம்கே. நடப்பவைகள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள அதிமுக இருக்கு, சரியா போற மாதிரி தெரியல, அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஸோ இப்போ இது அடுத்தடுத்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு இதனால அடுத்தடுத்து நீ ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ குற்றம் சொல்லுவார், இபிஎஸ் தரப்புல இருந்து ஓபிஎஸ்ஐ குற்றம் சொல்வார்கள். 5 ஆண்டு கால ஆட்சி எந்த திமுகவை தளபதி மீண்டும் முதலமைச்சரா வருவாருன்னு சொல்றாரு, தளபதினு சொல்றாரு. ஆமா ஆமா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாரு. அவர் எடப்பாடி பழனிசாமியே அண்ணன் அப்படிம்பாரு, நம்ம இவர் மனோஜியே அண்ணன்பாரு, நாளைக்கு வந்து உதயநிதியை அண்ணன்னு சொல்லுவாரு, அண்ணன் உதயநிதி அவர்களே அப்படிம்பாரு, அல்லது அண்ணன் இன்பநிதின்னு கூட சொல்லுவாரு. நான் அதனாலதான் இந்த மைக்ரோ இந்த விஷயத்துக்குள்ள போகல. நான் சொல்ல வருகிற கருத்து 2. தவறு யாருதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இரு தரப்பிலும் அனுசரித்து இந்த இயக்கத்தை வலிமையாக ஒற்றுமைப்படுத்தி இந்த இயக்கம் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும். இதை நான் 2004 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு சட்டமன்றத்துக்கு நம்ம மாற்றி ஆள வேண்டும் என்றால் இதை செய்யணும் சொல்லணும் இல்லையா? அன்றைக்கு எனக்கு கொடுத்த பட்டம் தெருவில் போகிறவங்க என்பது. அப்போ இது ஒன்று, இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படணும். சரி, இது தவிர்க்கப்படலைன்னா என்ன? பப்ளிக் பர்செப்ஷனில் அதிமுகவுக்குள்ள எதுவுமே சரியா இல்லை, ஆல் இஸ் நாட் வெல் என்கிற ஒரு தோற்றம். சரி, என்ன பண்ணணும் இப்போ என்றால், உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பொது அறிவிப்பு, கட்சியில் உறுப்பினரை புதுப்பிக்காதவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒதுங்கியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்து இணையலாம், ஏதேனும் ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும். சும்மா வந்து இந்த லாவணி பாடுற மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு 2 நாளைக்கு ஓபிஎஸ் இது, அந்த பக்கம் இருந்து ஒரு 2 நாளைக்கு வந்து இபிஎஸ் இது, அப்புறம் நடுவில் வந்து சசிகலா வந்து உள்ள பூந்து அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் தினகரன் ஒரு பக்கம் வந்து நான் பிஜேபி கூட தான் கூட்டணி, அதிமுக எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பத்தான். இப்ப நீங்க அந்த முயற்சி எடுத்துமே அதற்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கல. நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களையோ குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம்ங்கிறது இல்லம்மா. அதாவது இப்ப தேர்தல் வருது, தேர்தல் அப்படி அதை உணர்ந்திருக்க வேண்டியது திரு இபிஎஸ் அவர்கள் தானே. ஆமா, அதை உணர்ந்து எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டியது அவருடைய கடமை தானே. அதை தவற விட்ட பிறகு நம்ம இவங்க யாரும் சரியா நான் சொல்றதுமா, குறைந்தபட்சம் குறைப்ப ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் போயிடுறாரு. அப்போ உடனே வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஏப்பா நீங்களாவது இனிமேல் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறவங்களா அதெல்லாம் ஒற்றுமையாக நல்லா இருங்க அப்படி தானே சொல்லுவாங்க, இதுதானே சொல்லுவாங்க. சார் சபாஸ், நீங்கள் ஃபைட்டை கண்டினியூ பண்ணுங்க, அண்ணன் விட்ட இடத்துல இருந்து திண்ணையை பிடிங்க அப்படியே சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் சொல்கிறோம், அதாவது ரைட்
நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும், வாங்க எல்லோரும் இணைந்து பயணிக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவசரப்பட்டு விட்டார், கூட்டணியில் இணைவதற்கு தான் நாங்கள் அந்த ஒரு லிஸ்ட்டில் இவ்வளவு சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்தது, அதில் அவருக்கு மனத்தாங்கல் இருந்திருந்தால் எங்களோட நேரடியாக பேசியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்து கொந்தளிச்சாங்க, ஒரு தேவையற்ற வார்த்தைகள் வந்தது, அதற்கு பிறகு பேசணும், அந்த பேச்சுவார்த்தையில் அவர் அது ஒத்து வரல, இன்றைக்கு இப்படி ஒரு துரதிருஷ்டமான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்லலாம். இதே இது ஓபிஎஸும் சரி பரவாயில்ல, என்னால் அங்கே இருக்க முடியல, இருக்கிறவங்களாவது அங்கேயே இருந்து நல்லா செட்டில் ஆகி இது பண்ணுங்க, நான் வந்து ஒரு அதிமுக கட்சிக்கு என்னை உயர்த்திய அந்த கட்சிக்கு என் சூழ்நிலைகள் என்னால் அங்கே இணைந்து பயணிக்க முடியலை, ஆனால் அந்த கட்சி 100 ஆண்டுகளுக்கு வலிமையானதாக இருக்கணும், தமிழகம் குறைந்தபட்சம் திராவிட பூமியாக இருக்கணும், ஒரு விஜய்க்கு இடம் கொடுத்துடக்கூடாது, ஒரு மத்தியில் பாஜகவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலை கட்டமைக்கணும், அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாமல்ல. ஓகே, முதலமைச்சர் அவர்களே அப்படிதான் பதிவு போட்டிருக்கார். அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் வந்து திமுகவில் இணையிறது அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி. சரி, அவர் அங்கே போய் சேர்ந்துட்டு வேற என்ன சொல்ல முடியும்? அவரு அங்கே போய் சேர்ந்துட்டு இங்கே நான் திமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா அவர் சொல்ல முடியும்? நான் தான் சொல்லிட்டேன், அவர் அண்ணன் உதயநிதினு சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. ஓகே, அப்ப அண்ணன் உதயநிதி அவர்களேன்னு சொல்லி அங்க இருக்கிற அவ்வளோ பேரையும் அசத்துறாரா இல்லையான்னு பாருங்க. திமுக அடுத்த கூட இருக்கிற ஆளுகள்லாம் தீந்தாங்க, இவருடைய பணிவை பார்த்துட்டு இனிமேல் வந்து நேரு எல்லாம் குனிஞ்சுதான் வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதிமுக இருந்து போன 2-3 பேர் வந்து திமுகவுடைய கலாச்சாரத்தையே மாத்திட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் அந்த தனி மனித உரிமைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இவர் பாருங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருவார். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி சார்.